recording button. Double tap to activate. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைத்தின்புற்று வாழ வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. அம்மா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ அம்மா. ஸோ நிறைய எனக்கு செஞ்சுருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்ட நான் கற்றுட்டுருக்கேன். நிறைய என்ன சொல்கிறது, பொறுமை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறைய சகிப்புத்தன்மை கற்றுட்டுருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதும். ஸோ ஒன் மோர் அம்மா, ஹாப்பி பர்த்டே அண்ட் ஐ லவ் யூ அம்மா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இந்த இதுலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவாக இருக்கும். ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளையை வந்து வளர்க்குறாங்க, தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளையை வந்து வளர்க்குறாங்க. ஸோ அந்த பிள்ளையை வந்து செல்லம் கொடுத்து நிறைய தன்னோட கூலி வேலையை பார்த்து, விவசாய வேலை பார்த்து, நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து காசெல்லாம் பார்த்து பத்திரப்படுத்தி அந்த பிள்ளையை படிக்க வச்சு, அது வளர்ந்து ஆளாகி கல்யாணமாகி அந்த பிள்ளைக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிருக்காரு. அவர் அடிக்கடி வந்து வாமா வந்துடு, சிங்கப்பூருக்கே வந்துடு, என்னோட இரு, பேர பிள்ளைங்களோட இருன்னு சொல்லுவார். சரி, இப்போல்லாம் ஆசைப்படுது. இல்லை நான் கிராமத்துலேயே வளர்ந்தேன், கிராமத்துலேயே எல்லா மக்களோட இந்த பழக்கமாயிடுச்சு, நான் பாட்டில் நீ நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல முறை. ஒரு முறை வந்து வாமா நீ என்னோட இருந்து, இந்த ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த ஒரு காற்று, இந்த தண்ணிலாம் எப்படி இருக்குது தெரியுமா, சுத்தமாக இருக்கும், இப்படி நிறைய பிரெயின் வாஷ்லாம் பண்ணி, நீ சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட வந்துரு. ஸோ அந்த தாயம் வந்து தன்கிட்ட இருந்த சொத்து, வீடு, நிலப்புலம் எல்லாத்தையும் விட்டு காசாக்கி ஒரு ட்ரங்க் பெட்டில் வச்சு, சரிப்பா வா போகலாம் அப்படின்னு சிங்கப்பூருக்கு கிளம்பியிருக்காங்க. டாக்ஸி பிடிச்சி ரயில்வே ஃப்ளைட், திருச்சி ஃப்ளைட்டுக்கு வந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. ஸோ வந்துட்ட பிறகு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வரல. இவங்களும் ஒரு 5-6 மணி நேரமாக அங்கேயே காத்திருந்து புள்ள வரலையே, என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு தவிச்சு போய் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே ஏர்போர்ட்டில் அந்த செக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு என்னம்மா ரொம்ப நேரமாக இருக்கீங்களே, நீங்கள் யார், என்ன வேணும் அப்படின்னா, என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போயிருக்கா. இல்லைம்மா இங்கே டிக்கெட் எடுக்கலாம் போக முடியாது, டிக்கெட் எடுத்தவங்க தான் உள்ளே போக முடியும் அப்படின்னா, இல்லை நீங்கள் அங்கே தான் பாருங்களேன், போய் பாருங்களேன், என் பிள்ளை அங்கே தான் இருப்பா, என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்ச மனசோட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, அம்மா அவங்க பிள்ளையோட ஃபோன் நம்பர் சொல்லுமா, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு போய் செக் பண்ணால் அந்த பிள்ளை வந்து 11 மணி ஃப்ளைட்டில் சிங்கப்பூருக்கு போயிட்டார். ஸோ வந்து அந்த தாய்கிட்ட சொல்கிறான், உங்கள் பிள்ளை வந்து உங்களை ஏமாற்றிட்டு உங்களை 11 மணி ஃப்ளைட்டில் சிங்கப்பூருக்கு போயிட்டாருமா, அவர் என்னோட போய் ரீச் ஆகிருப்பார், உங்களை ஏமாற்றிட்டு உங்களை அவ்வளோன்னு வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த செக்கிங் பண்ணுற இதை சொல்லியிருக்காரு. இல்லை என் பிள்ளை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான். அப்போது இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இல்லைம்மா அவன் அப்படி தான் பண்ணிட்டான், அவெல்லாம் விளங்காமல் போயிடுவான் அப்படி. இல்லை வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்கே இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், என்ன தானே ஏமாத்துச்சு, வேறு யாரையும் ஏமாத்தலைல்ல அப்படின்னு சொல்லி அந்த தாய் உள்ளம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த செக்கிங் அவருக்கு மனசு கேட்காம அந்த தாயை வந்து கொண்டு போய் அவர் காசுலேயே வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து இன்னி வரைக்கும் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காராம். ஸோ தயவு செய்து அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தாய் தந்தையாகிய நம்ம அம்மா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்போம், எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருப்போம். நம்மளால் என்ன சொல்கிறது, சந்தோஷத்தையோ இல்லை காசு பணத்தையோ இல்லை வந்து நல்ல ஒரு இது கொடுக்க முடியலன்னா தயவு செய்து கஷ்டத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஸோ இதுதான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒன் மோர் அம்மா, ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நன்றி. Call. Capture. Stop recording.